வெல்கம் டு EduSprint அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 22 May 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 3AI ஹோல்டிங் SMIL அண்ட் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஜென் ஏஐ பிளாட்ஃபார்ம் ஹனுமான். ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு 3AI ஹோல்டிங் அண்ட் SMIL கூட ஒரு கொலாபரேட் பண்ணி நம்ம இந்தியா சார்பில் ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிக்காங்க. அந்த ஏஐ சிஸ்டமுக்கான பேர் பார்த்தீங்கன்னா ஹனுமான். ஸோ இப்போ ஏஐன்றது உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் தானிங்கியா வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ற ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து இப்போ ஏஐல இருந்து டாப் டெக்னாலஜியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ChatGPTன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ChatGPTன்றது. ஸோ அந்த வரிசையில நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு ஒரு ஏஐ டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஹனுமான் ஏஐன்றது வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா அபுதாபியை சேர்ந்த 3AI ஹோல்டிங்ன்ற கம்பெனியும் அண்ட் சீதா மகாலட்சுமி ஹெல்த் கேர் என்ற நம்ம இந்தியா கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜென் ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் ஹனுமான்றது பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எத்தனை லாங்குவேஜஸ்ல வந்துட்டு குளோபலாக வந்துட்டு 98 லாங்குவேஜஸ்ல வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம இந்தியாவில் வந்து 12 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுன்றது இந்த கம்பெனி தரப்புல சொல்றாங்க. ஸோ இந்த ஏஐ மூலமா அவங்க வந்து எந்தெந்த செக்டார்ஸ்க்குனா வந்து இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், கவர்னன்ஸ், ஃபினான்சியல் சர்வீஸ், எஜுகேஷன். ஸோ இந்த செக்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஏஐ வந்துட்டு டெவலப் பண்ண போறதா அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இன்குபேஷன் சென்டர் இனாகிரேட்டட். ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் சிமெண்ட் அண்ட் பில்டிங்ன்ற ஒரு புது சென்டர் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சென்டரை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடான செக்ரட்டரி சஞ்சீவ் இவர் தான் வந்து இந்த பில்டிங் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த பில்டிங்ல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம சிமெண்ட், அதாவது இந்த சிமெண்ட் செக்டார்ஸ்ல வர சிமெண்ட் ரிசர்ச் ஒர்க்குக்கான தேவையான ஒர்க் இந்த லேப்ல பண்ணிக்கலாம். அண்ட் வந்து எங்க சிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த விதத்துல சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, அது வந்து எந்தெந்த ரகத்துல இருக்குன்றத இந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ரிசர்ச் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இந்த சென்டரில் பண்ணலான்றத இந்த டிபார்ட்மெண்ட்டோட நோக்கமாக இந்த சென்டரை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது இந்த சென்டர் வந்து யாரால் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டிருது. ஸோ இதை யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியான சஞ்சீவ் தான் இதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடோட ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1995. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அமுல் பார்ட்னர் வித் மிச்சிகம் மில்க் ப்ரொடியூஸ்டு பாடி டு செல் ஃப்ரெஷ் மில்க் இன் US. ஸோ அமுல் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா மிச்சிகம் மில்க் ப்ராடக்ட்ன்ற ஒரு கம்பெனி கூட யூஎஸ்ல இருக்க கம்பெனி கூட சேர்ந்து அந்த ஃப்ரெஷ் மில்கை வந்துட்டு நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணி அங்கே வந்து சேல் பண்ணுறது தான் இவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது மூலமாக நம்ம இந்தியன் ப்ராடக்ட் மில்க் டைரி ப்ராடக்ட் வந்துட்டு யூஎஸ்லேயும் வந்து வரப்போகுதுன்றது தான் இந்த நியூஸில் வந்து இம்பார்ட்டன்டான உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா RITESன்றது ஒன்றும் இல்லை, ரயில் இந்தியா டெக்னிக்கல் எக்கனாமிக்கல் சர்வீஸ் தான் RITESன்றது உங்களுக்கு ஷார்ட்ல சொல்லுவாங்க. ஸோ RITES என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 200 ப்ராட்கேஜ் பேசஞ்சர் கேரேஜஸ் வந்துட்டு பங்களாதேஷ் ரயில்வேக்கு வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா RITES வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் த ரயில்வே, இப்போ இந்தியன் ரயில்வேஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் RITES. இந்த RITES என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷில் உள்ள ரயில்வேக்கு வந்துட்டு இங்கேருந்து கோச்சஸ் செஞ்சு ஒரு 200 ப்ராட்கேஜ் கோச்சஸ் வந்துட்டு அங்க வந்து டெலிவர் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ராட்கேஜஸ் கோர்சஸ்ல வந்துட்டு எவ்வளோ அந்த டீல் வந்து சைன் பண்ணிருக்காங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 11.26 மில்லியன் வந்துட்டு அந்த டீல் வந்து சைன் ஆயிருக்குது. ஸோ இதுல என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 36 BG லோகோமோட்டிவ்ஸ், 10 மீட்டர் கேஜ் அண்ட் 120 BG பேசஞ்சர் கோச்சஸ் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு டோட்டலா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ RITESோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குர்குராம் வந்து ஹரியானால இருக்குது. அண்ட் வந்துட்டு இதோட ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 1974 தான் இது ஃபவுண்டட் இயர். அண்ட் நெக்ஸ்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தா ராகுல் மித்தைல் தான் இதோட சேர்மனா இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் டீம்ஸ் அப் வித் பஜாஜ் ஃபினான்சர் ஃபார் பாசஞ்சர் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டீலர் ஃபினான்சிங். ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்சர் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு உங்களுக்கு வந்துட்டு டாடா மோட்டார்ஸ்ல இவி வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஸை வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணி தரதுக்காண்டி இவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா டாடா மோட்டார்ஸ்ல வந்துட்டு இவி வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்றது அண்ட் ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்றது தான் ஈஸியாக இருக்கும்ன்றதை டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா SIDBI சைன்ஸ் MOU வித் ஏர்பஸ் ஹெலிகாப்டர் ஃபார் ஃபினான்ஸ். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் நிறுவனத்துக்கு கூட வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU எதுக்குன்னா அந்த நிறுவனத்தில் வாங்குற ஹெலிகாப்டர்ஸ், அதாவது பர்ச்சேஸ் பண்ண வர ஹெலிகாப்டர்ஸ் வாங்க வர பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணி தரதுக்காண்டி தான் இந்த MOU மெயினாக சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்கோட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டட் இயர் 1990. இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லக்னோவில் இருக்குது. இது சேர்மன் MD யான்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியன் ராமன் தான் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், இதோட ஹெட்டாக இருக்காங்க, சேர்மன் MD இருக்காங்க இந்த பேங்கோட. நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா DAHD UNDP ஜாயின்ஸ் ஃபோர்ஸ் வித் டிஸ்டிங்லிஷ் ஆஃப் அனிமல் வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி டைரிங் வந்துட்டு யார் கூட MOU சென்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கூட MOU சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அனிமல் வேக்சினுக்கான ஒரு MOU தான் இது மெயினாக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம வந்துட்டு அந்த யுனைடெட் நேஷன்ல அனிமல் வேக்சின் தயாரிக்கிற கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக அந்த வேக்சினேஷனை பெற்று நம்ம அனிமலுக்கு போட முடியும் தான் இந்த நிறுவனம் இந்த MOU சென்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து ஜோனாட்டிக் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அதுக்காண்டி தான் இந்த MOU சைன் பண்ணப்பட்டு அந்த வேக்சினேஷன் வாங்குறதுக்கு தான் இவங்க வந்துட்டு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செட்டப் என்ன யுனைடெட் நேஷன் கீழே தான் 1965 செட்டப் பண்ணியிருக்காங்க. So, United Nations Development Program is a United Global Development Network which helps to member countries find solution to the development challenges. So, இந்த மெயினா அந்த யுனைடெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த செக்டர்ஸ்ல டெவலப்மெண்ட் தேவைப்படுது. இப்போ வந்து இந்த நியூஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அனிமல் வேக்சினுக்கான ஒரு டெவலப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த கண்ட்ரி வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த வேக்சினேஷன் தயாரிக்கிற இந்த மற்ற கண்ட்ரிஸ், இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட டெக்னாலஜி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த UNDPயோட உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரா ஆச்சிம் ஸ்டேனா தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்ரிமெண்ட் நியூஸ்ல AIC பார்ட்னர்ஷிப் வித் CSE டு எக்ஸ்பேண்ட் சம்பூர்ணா பக்ஷுதம் கவாச் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ நம்மளோட அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் லிமிடெட் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா விச் கொலாபரேட் வித் CSE கவர்னன்ஸ் சர்வீஸ் லிமிடெட் கூட கொலாபரேட் பண்ணி கேட்டல்ன்றது ஒன்றும் இல்லை, வந்துட்டு கால்நடைனா நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல மாடு ஆடுன்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கான இன்சூரன்ஸை வந்துட்டு இவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒரு புதுசான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை மெயினாக கேட்டல்காண்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சம்பூர்ணா பக்ஷுதம் கவாச்ன்றது தான் அந்த ஸ்கீமுக்கான நேம் உங்களுக்கு. ஸோ சம்பூர்ண பசுதம் கவாச்ன்றது எதுக்கான இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது வந்துட்டு கேட்டலுக்கான இன்சூரன்ஸ், கேட்டல் அனிமலை வளர்க்குறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ். ஸோ அந்த அனிமல் திடீர்னு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமா இறந்து போயிட்டாலோ நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் இந்த MOU சைன் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா கிளைம்ஸ் டு 39th பொசிஷன் இன் வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃபோரம் டிராவல் அண்ட் டூரிசம் இண்டெக்ஸ் 2024ல. இந்த இண்டெக்ஸ்ல நம்ம வந்துட்டு வேர்ல்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்துட்டு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்துட்டு 39 ரேங்க் கிட்ட வந்திருக்கோம். ஸோ போன இயர் வந்துட்டு போன இண்டெக்ஸ்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 54th ரேங்க் இருந்தோம், இப்போ வந்து 39th ரேங்க்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ இது என்னன்னா நம்ம வந்துட்டு டூரிசம் செக்டர்ஸ்ல நல்லா டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கோம் தான் இந்த ரிப்போர்ட் காமிக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமா சவுத் ஏசியாவிலேயே நம்ம கண்ட்ரி தான் ஹையஸ்டான ரேங்கிங் வாங்கியிருக்குது டூரிசம் காண்டி. ஸோ இதுல வந்து ஓவரால் டாப்ல எந்த கண்ட்ரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா USA தான் டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ISRO அன்வீல்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மங்கல்யான் 2 மிஷன் ஆன் நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே. ஸோ நேஷனல் டெக்னாலஜிக்கல் டேன்றது இப்போதான் ரீசெண்டாக ஆரம்பிச்சு. ஸோ அன்னைக்கு என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா ISRO வந்துட்டு அவங்களுக்கு நெக்ஸ்ட் மிஷன் ஆன மங்கல்யான் 2க்கான எப்படி ஸ்ட்ராட்டஜி நாங்கள் எப்படி மங்கல்யான் 2 லான்ச் பண்ண போறோம்ன்றத இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மங்கல்யான் 1ன்றது ரொம்ப ஃபேமஸான சக்சஸ் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு ரொம்ப கம்மியான செலவில் நம்ம இந்தியாவில மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு மார்ஸுக்கு போய் அடைஞ்சு முடிச்சு உங்களுக்கு. ஸோ அதான் மங்கல்யான் 1. மங்கல்யான் 1 வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2013ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சக்சஸா ஃபார் ISRO உங்களுக்கு. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ல வந்துட்டு 4th கண்ட்ரியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மார்ஸுக்கு போறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு அடுத்ததுன்னா USA, ரஷ்யா, சைனாக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் டு மார்ஸுக்கு தான் நம்ம இந்த மிஷின் மெயினா இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா ISRO பிளான்ஸ் டு எம்ப்ளாய் ரோவர் அண்ட் ஹெலிகாப்டர் ஃபார் மாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சூப்பர்சானிக் பாராசூட்
sky crane systems inspired by the NASA development techniques and precise landing of Indian rover and Mars surface. ஸோ நம்ம இந்த மிஷின் மூலமா நம்ம ரோவர்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸை மார்ஸ்ல இறக்கிறதுக்கும் அண்ட் சூப்பர்சானிக் பேராஷூட் அங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸ்கை கிரெயின் சிஸ்டம்ஸ் வந்துட்டு நாசா டெவலப் பண்ண ஸ்கை கிரெயின் சிஸ்டம் வந்துட்டு அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினாக இந்த மிஷினே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மனாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதன் பானிக்கர் சோம்நாத் தான் சேர்மனாக இருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1969 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷிப்பர் 25 மிஷன் ப்ளூ ஆரிஜின் லேட்டஸ்ட் ஸ்பேஸ் டூரிசம் வெஞ்சர். ஸோ ப்ளூ ஆரிஜின்ற ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வந்துட்டு நியூ ஷிப்பர்ன்ற ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பீப்புள் வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒன் ஆஃப் த மிஷன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன ஷார்ட் ஃபார்மில் ஸ்பேஸ் டூரிசம் வெஞ்சர் தான் இது ஷார்ட் ஃபார்மில் இந்த மிஷனுக்கு பேர் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்தியா சார்பில் வந்துட்டு கோபி தொக்காட்கூரான்றவங்க இந்த மிஷின்ல ஒன் ஆஃப் த பர்சனா இருக்காங்கன்றதா இதுல முக்கியமான நியூஸ். இட்ஸ் மார்க்ஸ் த 7th ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் இன் த நியூ ஷெப்பர்ட் ப்ரோக்ராம். ஸோ இது உலகத்துல 7வது முறையா வந்து ஹியூமன் வந்து ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போற மிஷின் உங்களுக்கு. அண்ட் கோபி தொட்டாக்கூரா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பேஸ் டூரிஸ்ட் வந்துட்டு இந்த மிஷின்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காரு. இவர் வந்துட்டு ஆந்திர பிரதேச சேர்ந்ததான் உங்களுக்கு வந்துட்டு இவர் ஜெட் பைலட் அண்ட் ஆண்டர்பிரனர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். 6 க்ரூல இவர் ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்காரு உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இக்கத்தா பாயன் கிளின்ஸ் கோல்ட் இன் உமன்ஸ் F51 கிளப் த்ரோ அட் வேர்ல்ட் பேரா அத்லெட்டிக் சி ஷிப்ஸ். ஸோ வேர்ல்ட் பேரா அத்லெட்டிக் சி ஷிப்ஸ்ல வந்துட்டு கிளப் த்ரோ இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு இக்கட்டா பாக்கியம் வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்கன்றதான் உங்களுக்கு முக்கியமான நியூஸ் இல்லை. ஸோ இதில் சில்வர் அண்ட் பிரான்ஸ் வின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கைலாஷ் லாக்கரான்றது சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நதிஜித் போஃபு சீஃபார் அல்ஜீரான்ற இவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரான்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க வந்து அல்ஜீராவை சேர்ந்தவங்க அண்ட் இவங்க வந்துட்டு இந்தியாவை சேர்ந்தாங்க. ஸோ 2 பிளேயர் வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் வந்து இந்தியா வாங்கியிருக்குது, பிரான்ஸ் வந்துட்டு வேற கண்ட்ரி வந்திருக்காங்க. ஸோ வந்து எவ்வளவு தூரத்துக்கு த்ரோ பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20.12 மீட்டருக்கு த்ரோ பண்ணி இவங்க வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் வெஸ்டப்பன் செக்யூர்ஸ் விக்டரி அட் இமெலியா ரோகன் கிராண்ட் பிரிக்ஸ் 2024. ஸோ இமெலியா ரோகனா கிராண்ட் பிரிக்ஸ் 2024 லேட்டஸ்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு மேக்ஸ் வெஸ்டப்பனால உங்களுக்கு வந்து டச் அண்ட் பெல்ஜியம் F1 ரேசர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரெட் புல் பிராண்டா சேர்ந்த ஒரு ஒன் ஆஃப் த ரேசர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்துட்டீங்கன்னா எவ்ரி இயர் May 21 வந்துட்டு அப்சர்வேஷன் ஆஃப் த ஆன்டி டெரரிசம் டே அக்ராஸ் இந்தியா. ஸோ அந்த ஆன்டி டெரரிசம் டேன்றது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் ராஜீவ் காந்தி வந்துட்டு பாம் மூலமாக அசாசினேட் பண்ணனால தான் இந்த டே வந்துட்டு நம்ம ஆன்டி டெரரிசம் டேவாக வந்துட்டு இந்த May 21 எல்லா வருஷமும் May 21 வந்துட்டு ஆன்டி டெரரிசம் டே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி டெரரிசம்னா எவ்வளோ டேஞ்சரான விஷயம் அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த டே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்தியா. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.